36 வருடங்களாக ஆதரவு கொடுத்த குப்பம் பகுதியில் சொந்த வீடு கட்டி குடியேறிய சந்திரபாபு நாயுடு தனக்கு வாக்களித்து ஆதரவு கொடுத்து வந்த குப்பம் பகுதியில் சொந்த வீடை கட்டி 30,000 பேருக்கு உணவளித்து கிரகப்பிரவேசம் செய்து குடியேறிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தேச கட்சியின் தலைவரும் ஆந்திர மாநில முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு தனது சொந்த தொகுதியான சித்தூர் மாவட்டம் குப்பம் வலமேர் தேசிய நெடுஞ்சாலையொட்டி புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்து குடியேறியிருக்கிறார். தனக்கு தொடர்ந்து வெற்றியை வழங்கி வரும் குப்பம் தொகுதி மக்களிடம் தேர்தல் நேரத்தில் மட்டுமே வருகிறார் சந்திரபாபு நாயுடு என எதிர்க்கட்சியினர் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் தொடுத்து வந்த நிலையில் தேர்தலை முடித்துக் கொண்டு சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத்திற்கோ அமராவதிக்கோ சென்று விடுவார் என விமர்சனங்களை எழுப்பி வந்த நிலையில் தற்போது குப்பம் தொகுதி மக்களே தனக்கு சொந்தம் என கூறி அங்கேயே சொந்தமாக வீடு கட்டி குடியேறியதாக கூறியிருக்கிறார். அமராவதியிலும் சொந்த வீடு கட்ட கடந்த மாதம் அவர் அடிக்கல் நாட்டும் பணிகளை தொடங்கி இருக்கிறார். முன்னதாக நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற சந்திரபாபு நாயுடு நேரடியாக குப்பம் பகுதிக்கு வந்து அவரது மனைவி புவனேஸ்வரி, மகன் அமைச்சர் நாரா லோகேஷ், மருமகள் நாரா பிராமினி, பேரன் தேவான்ஷ் ஆகியோருடன் புது வீட்டில் நடந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுமார் 30,000 பேருக்கு பிரம்மாண்டமான விருந்து கொடுத்து பேசிய சந்திரபாபு நாயுடு, இது ஒரு இதயபூர்வமான கொண்டாட்டம். 36 ஆண்டுகளாக எங்களுக்கு ஆதரவாக இருந்தும் ஒவ்வொரு அடியிலும் எங்களை வழிநடத்தி வரும் குப்பம் மக்களின் ஆசீர்வாதம், அவர்களின் அன்பு மற்றும் பாராட்டுக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றும் பேசினார்.